எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. சென்ற விடத்தான் சேலவிடா தீதூரி நன்றின்பால் உயிப்பதறிவு. கண் இது ஒரு சும்மா ஒரு அறிமுக வகுப்பு தான். யார் வந்து ரைட், ஒரு அறிமுக வகுப்பா புதுசாக வந்திருக்காரு. 2 நாளைக்கு பேசுகிறேன். மறுபடியும் நான் அது டெலகிராமில் வந்து ஏகப்பட்ட வசதி இருக்குது, இன்னும் கண்டுபிடிக்க முடியல என்னால். அதெல்லாம் நீங்கள் டெக்னாலஜி பயன்படுத்தி தான் நம்ம கொண்டு போகணும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த உணவு இல்லாமல் வாழும் கல்வி ஏதோ மாயம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது பயங்கரமான குழப்பத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே. அப்போ இந்த மேற்கு நாட்டு விஞ்ஞானிகளை மண்டையில தட்டினா தான் சரியா இருக்கு. அதனால கடுமையா விமர்சனம் பண்றேன். ஐன்ஸ்டீன்ல இருந்து நியூட்டன் வரைக்கும் போட்டு வாங்க. அறிவாளிகளுக்கு நோய் வரக்கூடாதுங்கிறாரு. இது எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் இது? நான் கேட்கல. 2000 ஆண்டு பிலாசபி தான் கேட்க முடியும். எல்லா பிலாசபியும் யோசிக்கணும். நான் வந்து சாகரவனால அறிவாளின்னு சொல்ல மாட்டேன், சாகரவனால முட்டாள்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நோய் வந்து சாகரவன் வந்து அறிவாளியான்னு கேட்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்றது? இப்ப நான் வந்து சாகரன்னு வச்சுக்கோங்க, நான் நாளைக்கு சாக போறேன் முட்டாள்னு வச்சுக்கோங்க. அறிவாளிகள் நினைக்கிறவங்களுக்கு எப்படி நோய் வரலாம்? அதான் இப்ப நான் வந்து முட்டாள், உலகத்திலே கடைசி முட்டாள் நான் தான், ரைட்? இப்ப நான் திருப்பி கேட்கறேன், அப்ப ஏன் சாகுறீங்கன்னு கேட்கறேங்க. நான் கேட்கறேன், இப்ப சாவு வந்து ஒரே தன்மையான்னு கேட்கறேன். இல்ல, டூயல் எஃபெக்ட்னு யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை. சாவு வந்து 2 தன்மை இருக்கு. சாவுக்கு 2 தன்மை, ஆனா சாவுக்கு 3 தன்மை இருக்கு. வெங்கடேசன் வந்து சாவுக்கு 3 தன்மையை பிரிக்கிறார். இவர் ஒரு சூப்பர் சயின்டிஸ்ட். இந்த டார்வினை விட கடுமையா சிந்திக்கணும். நான் டார்வின் கொள்கையை ஏத்துக்கிறவன் தான். அதே நேரத்துல மனம் மைண்ட் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. மைண்ட் ஃபோர்ஸ் யாரும் ஏத்துக்கிறது இல்லை. மைண்ட் ஃபோர்ஸ் வந்து ஒன்று இருக்குதுன்னு சொன்னவரே யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மைண்ட் ஃபோர்ஸ் இருக்கு. மனம் தான் முதல் உருவாகுது. அந்த மனதுக்கும் உயிருக்கு தொடர்பு இருக்குது. அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மனிதனை ஏன் மனிதன் கூப்பிடுறாங்கன்னா, மனத்தால் ஆனவன் என்பதனாலதான் மனிதன் அவன் கூப்பிடுறாங்க. அறிவால் ஆனவன் கூப்பிடுறது இல்லை. மனோன்மணின்னு சொல்றோம், மனோகரன் சொல்றோம், மனோன்மணிங்கிறோம், மனோகரனேங்கிறோம், ஆத்மநாதன்கிறோம். இப்படியெல்லாம் வந்து மனதே அடிப்படை கொண்டதுதான். அதனால இந்த மனம்ங்கிற சொல்லு நேர ஐரோப்பா போய், ஐரோப்பால இருந்து நேர லண்டன் போய் மேனா மாறிடுது. இங்க மனசு அப்படி போய் ஐரோப்பியாவுக்கு போய், எங்க போயிடுச்சு, ஜெர்மனிக்கு போய், டச்சுக்கு போய், அங்க போய் இங்க போய் நேர அதுல இருந்து களவாடப்பட்டது தான் அந்த மேன்ங்கிறது. அந்த சொல், அந்த மேனுங்கிற சொல்லுக்கு வந்து வேர்ச்சல் எங்கிருந்து வந்தது? மேன்கிறோம் இல்லையா, மேன் அப்படிங்கிற மேனுங்கிற ஆங்கிலத்துக்கான வேர்ச்சல் எங்கிருந்து வருதுன்னா, அது மனசுல இருந்து வருது. மனசு எங்கிருந்து வருது? சமஸ்கிருதத்துல வருது. சமஸ்கிருதத்துக்கு எங்கிருந்து போகுது? தமிழ் இருந்து போகுது. ஆமா, 6 அறிவு அதுவே அவற்றோட மனநே. 6ஆம் அறிவும் மனமும் சேர்ந்ததுன்னு தமிழ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பலாயிரம் ஆண்டுக்கு மேலே சொல்லியாச்சு. காசுப்பிள்ளை, வெள்ளை வாரணர், அப்புறம் இந்த மாதிரி மிகப்பெரிய தமிழ் மேதாவிகள்லாம் வந்து தொல்காப்பியம் குறைந்தபட்சம் 7000 ஆண்டு 8000 ஆண்டு இருக்கலாம்னாரு. ஆனால் அதுக்கும் மேல ஒரு படி போய் ஏபிடி மகாலிங்கம், ஏபிடி பார்சல் சர்வீஸ் மகாலிங்கம், சக்தி சுகர் மகாலிங்கம், அப்புறம் சக்தி சோயா மகாலிங்கம், இப்படி சொல்லிட்டே போலாம். அவர் என்ன சொன்னாரும், ஒரு பெரிய டீம் வச்சு 1974-75 புகழ்பெற்ற எத்திராஜி கல்லூரி, சென்னை எத்திராஜி கல்லூரியில் வந்து ஒரு டீம், அங்கே ஒரு குழு அமைச்சு இயற்பியல், வேதியியல், உயிரியல், வானவியல், அப்புறம் ஜோதிடவியல், தமிழறிஞர்கள், சமஸ்கிருதர்களை வைத்துக்கொண்டு தொல்காப்பியருக்கு வயது கண்டுபிடிக்கணும்னு செலவு பண்ணார். எங்கேயாவது யாராவது கற்பனை கூட பண்ணியிருக்க முடியாது. திருவள்ளுவருக்கு வயது கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒரு 2000 ஆண்டுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க. திருவள்ளுவர் பட்ட பாடு சொட்ட கண்டு போச்சு. கொஞ்ச நெஞ்சம் இல்லை, உலகத்திலே ரொம்ப கேவலமா அவமானப்படுத்தப்பட்டவர் திருவள்ளுவர். அந்த காலத்திலேயே வந்து பல தடைகளை தாண்டி தான் வந்தார். கடைசியில எந்த மன்னர்களும் திருவள்ளுவர் ஏற்றுக்கல. ஏன்னா இவருடைய ஒவ்வொரு சொற்களும் ஈட்டி மாதிரி இருக்கும். இப்ப பாரு, இந்த கேள்வி கேட்கிறாரு பாருங்க. இந்த கேள்வி நான் கேட்ட உடனே கூகுள்ல போய் கேட்கறேன். கூகுள் போட்டோன்னு பூட்டு வாங்கி விட்டேன். அறிவாளிகளுக்கு நோய் வரலாமான்னு கேட்கிறாரு. பதில் சொல்லுங்க. அறிவாளிகளுக்கு நோய் வரல, யார் அறிவாளி? அப்ப எல்லாம் சாயவள முட்டாளா? எதிரதாக காக்கும் அறிவினாருக்கு இல்லை, அதிர வருவதோர் நோய்கிறார். 43 அதுக்கு அறிவுடைமைன்னு தலைப்பே வைக்கிறார். அறிவு வேற, அறிவுடைமை வேற. பாருங்க, ப்ராப்பர்ட்டியே மாறுது. அறிவு வேற, அறிவுடைமை வேற. பொச்சாபம். நம்ம அறிவு வேற,
அறிவு உடைமை வேற, விழிப்புணர்வு வேற, விழிப்புணர்வுக்கான சொத்து வேற. ஒவ்வொன்றுக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அறிவுடைமைங்கிற தலைப்புல இருக்கிறாரு. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அது தனி. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அது தனி. அதே போல சென்ற விடத்தான் செலவிடா தீதூரி நன்றின்பால் உயிப்பது அறிவு, அது தனி. ஆனா இது பாத்தீங்கன்னா அறிவுடைங்கிற அதிகாரத்துல எதிராக காக்கும் அறிவு நார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய் நிற்கிறார். அறிவுடைமை கொண்டு இருக்கிறார். நீங்க கூட அந்த 43வது பாடல், 43வது அந்த இது எடுத்து படிச்சு பாருங்க, இது அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். நானும் தேடி தேடி பாக்குறேன். எனக்கு மனசு எனக்கு கேட்க மாட்டேங்குன்னா, பெரிய பெரிய அதிகாலையில புடக்குன்னு சாகுறாங்களே. 43வது அதிகாரம் எங்கிட்ட இருக்கு பாருங்க, அறிவுடைமை இருக்கு. அறிவுடைமையில எங்கேயுமே அப்ப சென்ற விடத்தான் செலவிடா தீதூரி நன்றின்பால் உயிப்பது அறிவுகிறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, அறிவினால் ஆவது உண்டோ அறிவினால் ஆவது உண்டோ பிரித நோய் தன் நோய் போல் போற்றா கிடைங்கிறாரு. இது பார்த்தா அறிவுடைமையில கிடையாது. வேற இடத்துல சொல்றாரு, அந்த அறிவுடைமையில பாத்தீங்கன்னா அறிவற்றங்காக்கும் கருவி, சென்ற இடத்தான் செலவிடா தீதூரிங்கிறாரு. எப்பொருள் யாரைவர் கேட்குங்கிறாரு. என் பொருளாக செல சொல்லி உலகம் தள்ளியது ஒட்பம். அப்புறம் எவ்வது உறைவது உலகம், அறிவுடையார் ஆவது அறிவார், அஞ்சுவது அஞ்சாமே பேரை மெஞ்சுதல், எதிரதாக காக்கும் அறிவுனாருக்கு இல்லை. இத அறிவுடைமையில வச்சிருக்காரு. அறிவுடையார் எல்லாம் உடைய. இந்த இடத்துல சென்றை விடத்தான் செலவிடா தீதூரி நன்றின்பால் உயிப்பது அறிவுகிறார். அப்புறம் அடுத்தவன் துன்பத்தை, அடுத்தவர் படிக்கின்ற துன்பத்தை தன் துன்பமாக கருதி அதற்கு அறிவு செலவிடும் சொல்றாரு. இது பெரிய பெரிய ரகசியமா இருக்கு. அப்படின்னா 125 ஆண்டுகளாக நோபல் பரிசு வாங்கி இருக்கிறமே. நோபல் பரிசு நான் வெளிநாட்டுக்காரர் தான் சொல்றேன். இந்தியாவில யார் நோபல் பரிசு வாங்கி எனக்கு தெரிஞ்சு சசிவ் ராமன், அதுக்கப்புறம் டாக்டர் சந்திரசேகர், அவரு விண்வெளி துறையில் ஆராய்ச்சி பண்ண, பிளாக் ஹோல் ஆராய்ச்சி பண்ணாரு. அது நமக்கு பயன்பாடுகள் இல்லை. அப்புறம் சீர்காழியை சேர்ந்தவர், சிதம்பரம் சீர்காழியை சேர்ந்தவர் வெங்கட்ராமன், டாக்டர் வெங்கட்ராமன், கெமிஸ்ட்ரியில 2009 அவர் 2009 2010 நோபல் பரிசு வாங்கினாரு. அதுக்கப்புறம் யாரும் நோபல் பரிசு வாங்கல. அப்படி பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல நோபல் பரிசு வாங்கி 100 ஆண்டு ஆகுது. கேவலமா இருக்கு. 1923 24 நோபல் பரிசு வாங்கினாரு. யாரு? சர்சிவராமன். வெறும் 100 ரூபாய் செலவில் வெறும் லென்ஸ் வச்சு நோபல் பரிசு வாங்கிட்டாரு. வெறும் லென்ஸ் சில. இன்னைக்கும் அவர் இல்லாம, ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோபி இல்லாம இந்த பிரபஞ்சமே இயங்காது. டாப் மோஸ்ட் சயின்ஸ் நீல்ஸ் போர் தான் ஆதரிச்சாரு நினைக்கிறேன். இவருக்கு சந்தேகம் கிடைக்காதுன்னு நீல்ஸ் போர் தான் ரெக்கமெண்ட் பண்றாரு. ராமன்கிற பேர் வச்சதே நீல்ஸ் போர் தான் நினைக்கிறேன். நல்லா எனக்கு சரியா ஞாபகம். எப்போ படிச்சேன். நீல்ஸ் போர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் குவாண்டம்ல பயங்கரமான ஆளுங்க எல்லாமே. ஜெர்மனிக்காரர்கள் சில விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்மளை விட பயங்கரமா சிந்திச்சிருப்பாங்க. அவங்க அட்டாமிக் ஸ்டேட்ல உள்ள போயிருப்பாங்க. அட்டாமிக்ல பாத்தீங்கன்னா அட்டாமிக் மாடலை பத்தி பேசுவாங்க. ஆனால் நியூக்ளியஸ் பத்தி கொஞ்சம் கவனிக்காம விட்டாங்க. நியூக்ளியர் வேற, நியூக்ளியஸ் வேற. நான் நியூக்ளியஸ் பத்தி நான் சிந்திக்கிறேன். எனக்கு நியூக்ளியஸ் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். ஏன்னா அது காம்பவுண்ட் இருக்கு நம்மகிட்ட. நியூக்ளியர்ல காம்பவுண்ட், நியூக்ளியர் சிங்கிளா பத்தி படிக்கிறது. நியூக்ளியஸ்ங்கிறது உதாரணத்தை பார்த்தீங்கன்னா தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2 சேர்ந்தது. இதான் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நைட்ரஜன், அதாவது நியூட்ரானும் புரோட்டானும் சேர்ந்தது. எலக்ட்ரான் விட்டுருங்க. எலக்ட்ரான் எதுக்கும் ஆகாது. எலக்ட்ரான் அது ஒரு விபச்சாரி மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். ஏங்க கரகரம் சத்தம் வருது? காங்கயம் தேவியா? ஐயா மியூட் பண்ணிக்கிறேன். ஆகையினால நான் அறிவாளி மாதிரி பேசல. நான் இந்த சில கேள்விகளை கேட்க வைக்கிறேன். ஏன்னா பரிணாமத்தில் இருக்கிற துன்பமே பார்த்தீங்கன்னா பசியும் ருசியும் தான். பரிணாமத்தில் இருக்கிற துன்பமே பசியும் ருசியும் தான். பசி ஏன் இருக்கும்னு யாரும் கேள்வி கேட்கலையே. பசிங்கிறது தேவையற்றது. ருசியும் தேவையற்றது. ருசி எதுக்கு இருக்கணும்? தேவையில்லையே. இதை விட ஒரு ஆச்சரியம். இப்ப பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை பண்றாங்களா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா,
உள்ளே இருக்கிற பல உறுப்புகள் தேவையே இல்லைங்கிறாங்க. என்னது? வெட்டி எடுத்துறாங்க. வெட்டி எடுத்து ஏங்க சாகிறது இல்ல? அதுதான் கேள்வி. கணையத்தை வெள்ளி எடுக்கிறாங்க, கல்லீரலை வெட்டி எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிறது, மூளையை மட்டும் எடுக்கிறது இல்ல. எடுத்தாம போயிடும்னு தெரியும். மற்ற உள்ள இருக்கிற பொருள் எதுவுமே தேவையில்லைங்கிறான். அதுக்கு ஒரு ஆதாரம் காட்டுறோம் பாருங்க. இந்த கம்ப்ளீட் என்சைக்ளோபீடியா, அது மெடிக்கல் என்சைக்ளோபீடியால என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இது அமெரிக்கால இருந்து வரக்கூடிய உலக புகழ் வாய்ந்த புத்தகம். இந்த புத்தகம் படிக்காம யாரும் இருக்க முடியாது. இது வந்து தி நியூ கம்ப்ளீட் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் என்சைக்ளோபீடியா வால்யூம் 1ல அந்த விசித்திரமா இருக்கும் எவல்யூஷன் ப்ராசஸ் பத்தி பேசுறாங்க. டாக்டர் ரிச்சர்ட் வார்மேன் எம்டி எஃப்இசிபி எடிட்டட் பை இவர் எடிட் பண்றாரு. தி நியூ கம்ப்ளீட் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் என்சைக்ளோபீடியா ஜேஜி பெர்குஷன் பப்ளிஷிங் கம்பெனி சிகாகோ. ஜேஜி பெர்குஷன் பப்ளிஷிங் கம்பெனி சிகாகோ. சிகாகோல இருந்து உலக புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்காம யாரும் இருக்க முடியாது. இதை படிக்கலைன்னா அவன் ஒரு முட்டாளன்னு வச்சுக்கலாம். நான் முட்டாள இல்லைங்கிறது வேற. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுல 52ஆம் பக்கம் ரொம்ப முக்கியமானது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 52ஆம் பக்கத்துல நான் காட்டுறேன் பாருங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நானே படிச்சு காமிச்சேன் 52ஆம் பக்கத்தை. அதோட நான் இந்த வகுப்பு நிறைவு செய்யறேன். 52ஆம் பக்கத்துல அந்த கரெக்டா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை போட்டாங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா அதான பிரச்சனை, வாயில போட்டா கீழே வருது. அதுல என்ன, ஆமா, ஒரு ஃபுட்டு போட்டோம்னா 24 மணி நேரத்துல வெளியே வரணுங்கிறான். எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். ஆமா. ஆனா நீங்க 24 தடவை சாப்பிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வெளியே வரும்? நிச்சயமா வராதுங்க, வாய்ப்பே இல்லையே. சரி, இது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை ஃபீடு எடுத்தேன். 1 ஸ்கொயர் மீல், 2 ஸ்கொயர் மீல், 3 ஸ்கொயர் மீல் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வேளை திங்கிறது, 2 வேளை திங்கிறது, 3 வேளை திங்கிறது. நம்ம 12 வேலை கூட திங்கலாம், 24 வேலையும் திங்கலாம். அது நம்மளுடைய சக்தி. அது நம்ம வாங்குற திறமை இருந்துன்னு வச்சுக்கோங்க. நல்லா திருடி வச்சிருந்து கோடி கணக்கில் திருடி வச்சுட்டோம்னா தின்னுக்கிட்டே இருக்கலாம். கம்பளி புழு மாதிரி. ஏன்னா திங்கறதுக்கு தான் நான் பிறந்தோன்னு சொல்றான். திங்கறதுக்கா இருக்க வரைக்கும் இருப்பேன், தின்னு போட்டு சாவ. இது என்ன கேள்வினே தெரியல. அப்ப சாவறதுக்கு தான் பிறந்தையா அப்படின்னா இயற்கை அப்படி வாழத்தான் சொல்லுது. இது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இதுல 52ஆவது பக்கத்துல ஆல்தோ த ஸ்டமக் இஸ் நாட் அப்சல்யூட் அண்ட் எசென்சியல் ஆர்கன், இருப்பினும் இறப்பை என்பது ஆல்தோ த ஸ்டமக் இஸ் நாட் அப்சல்யூட் அண்ட் எசென்சியல் ஆர்கன், அதாவது இந்த இறப்பை என்பது தேவையற்றதுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு வேலை சொல்றான் பாருங்க. அது அதை விட ஆச்சரியமா இருக்கு, என்னால நம்பவே முடியல. இது வந்து ஒரு 2004 சுனாமி வந்தபோது 2004 புதுக்கோட்டையில ஆலங்குடிங்கிற இடத்துல சுழற்சங்கத்துல, அதாவது ரோட்டரி சங்கம், ரோட் சங்கமும் ஒரு லைன்ஸ் கிளப்னு நினைக்கிற பேரெல்லாம் இருக்கு என்கிட்ட. எந்த டேட்ல எப்ப கொடுத்தாங்க எல்லாமே இருக்கு என்கிட்ட. 28/12/2024 ஆலங்குடி சுழற்சங்கத்தின் அன்புடன் வழங்கியது. ஆலங்குடி சுழற்சங்கத்துல டாக்டர்ல எனக்கு கொடுத்தது. சில டாக்டர் எனக்கு கிண்டல் பண்ணாங்க. சில டாக்டர் வந்து இவன் லூஸ் விடுறான், பொய் சொல்றான்னு. ஐயோ, இப்ப என்ன ஆகார பழக்கத்தை குறைக்கிறதுனால இது என்ன லூசுங்கிறீங்க? யாருமே எனக்கு புரியல. நான் சொன்னேன், ஐயோ, ஆகார பழக்கத்தை குறைக்கிறது நல்லதா? ஆகாரங்கிறது பழக்கமே தவிர கம்பல்சரி கிடையாது. இப்ப நான் ஆப்பிரிக்கா போறேன், அங்க போய் பன்னிக்கறி திம்பேன். இந்த தமிழ்நாடு வருவேன், இங்க தயிர்ஞ்சோறு திம்பேன். இது என்ன பழக்கம்ங்கிறீங்க? அங்க ஆப்பிரிக்கா போனா மாட்டுக்கறி, ஆமக்கறி. இங்க வந்தா என்ன கறி? தயிர் வடை பொங்கல் சாப்பிட்றேன். காட்டுக்கு போனோன்னா கிழங்கு திங்கிறேன். அப்புறம் தவம் பண்ணோம்னா சுத்த கீரையும் தண்ணியும் குடிச்சு சும்மா உட்காந்துருக்கிறேன். இதெல்லாம் உணவு பழக்கம். இதெல்லாம் உணவு பழக்கம். ஆமா, உணவு பழக்கத்தை வச்சுக்கிட்டு ஆரோக்கியத்தை கதை விட்டுட்டு இருக்கிறீங்க. ஆரோக்கியத்திற்கும் ஆகாரத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. விட்டமினிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டைரக்ட்லி அண்ட் பிரைமரிலி அப்பான் ஃபுட் அப்படின்னு ஜெர்மன் டாக்டர் சொல்றாரு. ஜெர்மனியும் தமிழும் சேர்ந்தது அந்த உலகத்துக்கு ஒரு சரியான சவால் கொடுக்க போகுது. மூக்கஸ்லஸ் டயட் கில்லிங் சிஸ்டம் இருக்குது. மூக்கஸ்லஸ் உலகத்துக்கு திறவுகள் வந்து மூக்கஸ்லஸ் டயட் கில்லிங் சிஸ்டம் தான். ஜெர்மானியர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் நான் ஒத்துக்கிறேன். இப்ப இருக்கிற ஜெர்மானியர்கள் நான் ஒத்துக்கொள்ள முடியாது. நான் 125 வருஷம் முன்ன வாழ்ந்த டாக்டர் அர்னால்டு எடுத்த மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவரு தான் சளி குறைந்த உணவுன்னு கண்டுபிடிக்கிறார். அதற்கப்புறம் இதுக்கு வந்து ஐன்ஸ்டீன் வந்து ஜெர்மனில பிறந்தவர் தான். ஐன்ஸ்டீன் வந்து இங்க ஜெர்மனில பிறந்தார் தான். ஐன்ஸ்டீன் ஜெர்மனில பிறந்தவர். இந்த மூக்கஸ்லஸ் டயட் கில்லிங் சிஸ்டம் புத்தகம் உனக்கு தெரியாம போச்சான்னு கேட்கறேன். அதை எடுத்து ஒழுங்கா சாப்பிட்டு இருந்திருந்தீங்கன்னா உனக்கு எதுக்கே கல்லீரல் நோய் வந்ததுக்கு? உங்க நாட்டுல இருக்கிற புத்தகத்தை நீ ஒழுங்கா படிக்கல,
அதை விட்டு போட்டு விண்வெளி வளையுது போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன உன்னுடைய கதையை படிச்சா எனக்கு ஆரோக்கியம் வருமா? உன் சார்பு கோட்பாட்டை படிச்சா எனக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுமான்னு கேட்கிறேன். நியூட்டன் கோட்பாடு பேசி நோட்டுக்கு பயன்படுமா? நியூட்டன் கோட்பாட்டை பேசினா நோட்டுக்கு பயன்படுமா? சார்பியல் கோட்பாடு பேசினா சாப்பாட்டுக்கு பயன்படுமா? ரெண்டுக்கும் ஆகாது. ஒழுங்கு இவரை சாப்பாட்டு நிறுத்தத்துக்கு பயன்படுத்த சொல்றாரு. இவர் வந்து கடுமையான சிறுநீரகத்தில் பாதிக்கப்பட்டவர். கோமா ஸ்டேஜுக்கு போய் தான் குணமாகிறார். அதுக்கப்புறம் அவர் இன்னொரு நூல் எழுதினாரு, அறிவு சார்ந்த நோன்பு, ரேஷனல் ஃபாஸ்டிங் பேரு. அதே பகுத்தறிவுன்னு பேசிட்டு கண்டது திங்கிறான் பாரு, அவன் அல்ல. பகுத்தறிவுன்னு பேசிட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, புரியுதுங்களா? பகுத்தறிவு பேசிட்டு நிறைய பேர் இருக்காங்க. எங்கிட்ட பகுத்தறிவுன்னு பேசி நானும் ஒரு காலத்துல பகுத்தறிவுவாதி தான், இல்லைன்னு சொல்லல. பகுத்தறிவுனா அது சட்டையெல்லாம் கிடையாது. பகுத்தறிவுனா நல்லது கெட்டது ஆராய்ச்சி பண்றதுதான் பகுத்தறிவு தவிர, பகுத்தறிவுனா இது வெள்ளை போடுறது, கருப்பு போடுறது, பச்சை போடுறது, ப்ளூ போட்டுக்கிறது, மாசம் மாசம் ஒரு ஊருக்கு போறதெல்லாம் கிடையாது. அங்க போய் கும்மாளம் அடிக்கிறது, சாராயத்தை குடிக்கிறது, அதெல்லாம் கிடையாது. சாராயம் குடிக்காத கறியும் திங்காத உலகத்துல யாரும் கிடையாது. சாராயமும் கறியும் திங்காத உலகத்துல எவனும் கிடையாது. சாராயம் சக்கரை தின்னாவே சாராயம் தான், சக்கரை தின்னாவே அது சாராயம் தான். தேன் குடிச்சாவும் சாராயம் தான். மீன் தின்னாலும் அசைவம் தான். மீன் தின்னாவே அசைவம் தான். பாலை குடிச்சால் அசைவம் தான். நெய்யை தின்னால் அசைவம் தான். பிறக்கும் பொழுது எல்லாரும் அசைவம் தான். பிறக்கும் பொழுது அசைவத்துல தான் பிறந்தாகணும், வேற வழி இல்லை. அதற்கு அப்புறம் தான் சைவத்துக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நம்ம அதனாலதான் வள்ளலார் சொன்னாரு, சைவத்தையும் தூய்மை செய்ய வேணும்னு சொன்னார். சைவம் அவருக்கு தெரியும், சைவம் சாப்பிட்டா தப்பிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சைவத்தை தூய்மை செய்யணும்னு சொன்னார். அப்ப சைவத்தை தூய்மை செய்யணும் தயிர் சோறுங்கிறது இல்ல, தின்னதை வெளியெடுக்கிறதுன்னு அர்த்தம். தின்னதை வெளியெடுக்கிறது. நீ சைவ சாப்பாடு சாப்பிட்டாலும் பாத்திரத்தை, நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும். சைவ சாப்பாடு சாப்பிட்டாலும் பாத்திரத்தை கழுவணும். சைவ சாப்பாடு சமைச்சிட்டு பாத்திரத்தை கழுவணும். நீயே உணவு பாதையில விஷம் படியுது இல்ல, அதை எடுக்க தெரியலையான்னு கேட்கறாரு. இதெல்லாம் யாருக்குமே புரியாத அட்வான்ஸ்டு சயின்ஸ். நம்ம 2000 கேப், நமக்கு வந்து 2000 ஆண்டு இடைவெளி. இப்ப வள்ளலார் விட்டுருங்க, அவர் இப்ப வந்தவர் தான், 150 வருஷம் வாழ்ந்தவர் தான். நான் சொல்வது 2000 ஆண்டுக்கு முன்பாக. ஆக அங்க டார்வின் கொள்கையும் இங்க பரிணாம கொள்கையும் ஜெர்மன் டாக்டர் அர்னால்ட் ஹெட் கொள்கையும் தான் இறுதியானது. டார்வின் கொள்கை, ஜெர்மன் நாட்டு டாக்டர் அர்னால்ட் ஹெட் கொள்கை, வெங்கடேசனுடைய அந்த உணவில்லாமல் வாழும் கலை, இதுதான் வந்து உலகத்துக்கு மருத்துவத்துக்கே. நான் வந்து இங்க முக்கியமான பல சயின்டிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இப்ப ஆதித்யா சேட்டலைட்ல ஆதித்யா பத்தி ரிசர்ச் பண்ணக்கூடிய அவங்க பேரு சாஜின்னு பேருங்க, சாஜி. அவங்க மிகப்பெரிய சயின்டிஸ்ட். சூரியனை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய செயற்கைக்கோள் விஞ்ஞானியா இருக்காங்க. நான் சமீபத்தில் நேரில் சந்திச்சு இந்த புத்தகத்தை, உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை கொடுத்தேன். ஷாஜி அவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க நினைக்கிறேன், மிகப்பெரிய சயின்டிஸ்ட், பெண் விஞ்ஞானி. அவங்க ரொம்ப பணிவா வாங்கிட்டாங்க இதைய. அது போக டெல்லி பாபுன்னு ஒருத்தர், அவர் பேர் டிஆர்டிஓலுக்கு வந்து ராக்கெட், இந்த இவரு இது ஜெட் விமானத்துக்கெல்லாம் வந்து எப்படி ப்ரொபல்ஷன் பண்றது, எப்படி சீப்பா கொண்டு போறது, டாக்டர் டெல்லி பாபு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவருக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தேன். அதே மாதிரி டிவி வெங்கடேசன் சொல்லிட்டு மொஹாலியில வந்து இருக்கு, ஐஐடியில பெரிய சயின்டிஸ்டா இருக்காரு. இப்ப நிறைய இஸ்ரோல வரக்கூடிய எல்லா சயின்ஸுக்கும் விளக்கம் சொல்லணும்னா நல்லா அறிவாளி. அவர் நேரில் சந்திச்சு இந்த உணவில்லாமல் வாழும் கலை இப்ப புத்தகத்தை கொடுத்தேன். அது போக டிஆர்டிவில் முக்கியமான துறை வந்து லைஃப் சயின்ஸ்னு ஒரு துறை இருக்கு. அது டைரக்டர் டாக்டர் இரவழகல்னு பேரு. அவர் வந்து சேத்தியாத்தோப்பை சேர்ந்தவர், தஞ்சாவூர் பக்கம் சேர்ந்தவர், தஞ்சாவூர் சிதம்பரம் பக்கத்தை சேர்ந்தவர். அவர் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை கொடுத்தேன். அதே மாதிரி செவ்வாய்க்கு செயற்கைக்கோள் அனுப்பிச்ச டாக்டர் இவர் மயில்சாமி அண்ணாதுரை பல முறை சந்திச்சு இந்த புத்தகத்தை அன்பளிப்பா கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அதே மாதிரி ஐஐடியில் இருக்கிற பல விஞ்ஞானிகளுக்கு இந்த புத்தகத்தை அன்பளிப்பா அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். காமகோடி வீலிநாதன் சொல்லிட்டு டைரக்டர் ஐஐடி, சென்னை ஐஐடி டைரக்டர் காமகோட்டி வீலிநாதனுக்கு இந்த புத்தகத்தை அனுப்ப கொடுத்துருக்கேன். இப்ப சமீபத்தில் கூட டாக்டர் நாராயணன், இஸ்ரோனுடைய சீஃப் லீடர், அவருக்கு கூட இந்த புத்தகத்தை அனுப்பி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஞ்ஞானிக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு ரெக்கார்டட், இது டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் இல்லாம நம்ம வாழ முடியாது. இதுதான் வந்து வேர்ல்டு, அதாவது டார்வினுக்கு அடுத்தபடியாக ஒரு புரட்சிகரமான டாக்குமெண்ட். அதாவது நான் செத்து போய் விக்கல் வர்றதுக்கு முன்னாண்ட நீங்க எல்லா தொழிலும் கத்துக்கணும். நான் செத்து போய் விக்கல் வர்றதுக்கு முன்னாண்ட நல்ல வினைகளை செய்து பழகணும். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம்.
ஆனா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா பஞ்சராகி போய் நீங்க நேரம் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. அவன் சாகர வரைக்கும் வைத்தியம் பண்ணிட்டு ஆளை கொன்னே போடுறான். மருந்து வந்து மனிதனை கொலை செய்யுமே தவிர மருந்து வந்து மனிதனை கொலை செய்ய. அதுக்கு உதாரணம் ஸ்டீவ் ஜாப்ஸ். அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரர். அவர் மருந்து சாப்பிட்டாரு, காப்பாத்தல. அதே மாதிரி இளையராஜாவுடைய புள்ள பவதாரின்னு யுவதாரின்னு நினைக்கிறேன். அந்த அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா, ஆமா, நல்ல பாடகி, அற்புதமான பாடகி, அந்த பாட்டெல்லாம் பாடிச்சு. அந்த பொண்ணு கூட கணையத்துல ஏதோ வந்துச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உணவு பழக்கத்துல வந்த சாபக்கேடு. இதெல்லாம் உணவு பழக்கத்தினால் இந்த சாபக்கேடு. ஆக இந்த மாதிரி நிறைய பத்தி சொல்லிட்டே போலாம். ஆக நான் இதோட சொல்லி நிறைவு செய்யறேன். ஆகையினாலதான் நான் என்ன சொல்றேன், இந்த அப்படின்னா அப்படின்னு என்ன சொல்றேன், இறப்பையே தேவையில்லைங்கிறான். அப்சல்யூட் 100% இறப்பை தேவையில்லைங்கிறான். அப்படி இறப்பை எடுக்கப்பட்டால் அந்த உணவு குழாயும் சிறுகுடலையும் இணைச்சிடுறாங்க. இணைச்சு ஒரு சின்ன குழாய் போட்டுறாங்க. ஒரு ஆர்டிபிஷியல் ஒரு ஃபைபர் மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு ஃபைபர் மாதிரியோ ஒரு பாலிமர் மாதிரி ஒரு டியூப் வச்சு விட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 1/2 இட்லி கூட சாப்பிட முடியாது. என்னது, 1/2 இட்லி கூட? நீ 15 இட்லி சாப்பிட்டு இருந்தவன் 1/2 இட்லிக்கு திடீர்னு, ஆமா, 1/2 இட்லி சாப்பிடும்போது மென்டல் எப்படி அவுட் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? முடிஞ்சு போச்சு. அப்படி அப்படி அது கேஸ்ட்ரிக், அது பேரு கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரின்னு பேருங்க. இறப்பையே சுருக்கு வச்சிருது. இறப்பையே சுருக்கு வச்சுக்கிட்டு அங்கிருந்து பைபாஸ் ஒரு லூப் போட்டு அங்க சிறுகுடல் ஜாயின் பண்ற. அப்ப அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ்க்கு அங்க வேலை இல்லை, கணையத்துக்கு அங்க வேலை இல்லை, கல்லீரலுக்கு வேலை இல்லை. இறப்புக்கு என்ன, இறப்பையே தேவையில்லைங்கிறான். இறப்பையே தேவையில்லை. அது மட்டும் இல்ல, இறப்பையை மட்டும் அது மட்டும், இட் இஸ் எ ட்ரெமெண்டஸ் கன்வீனியன்ஸ்ங்கிறான். இது வந்து ட்ரெமெண்டஸ்னா ஒரு ஆச்சரியமான ஒரு வழிவகைங்கிறான். இட் இஸ் எ ட்ரெமெண்டஸ் கன்வீனியன்ஸ்ங்கிறான். அதனாலதான் நான் எல்லாத்தையும் கை வைக்கிறேன். அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸே தேவையில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நாங்க சொல்றோம், ஜீரண நீரை அமைதிப்படுத்தினால் நீங்கள் ஆரோக்கியமா இருக்கலாம். அப்படின்னா என்னாச்சுன்னா நம்ம கன்வர்ஷன்ல இருந்து அப்சார்ப்ஷனுக்கு போயிடுறோம். நம்ம என்னன்னா கன்வர்ஷன் மெத்தட் தப்பு. கன்வர்ஷன்னா ஒரு பொருளை சாப்பிடுறோம், அது உள்ள போய் அரைச்சி பல்வேறு நோய்களை உண்டாக்குது. உணவுனா நோய் உண்டாக்குறது தான் உணவுனா. அதனாலதான் வரலாற்று என்ன சொன்னார்னா, பிறந்த குழந்தைக்கு பல்லு முளைக்கிற வரைக்கும் விட்டுறணும். அதற்கப்புறம் அந்த ஒரு வயசு 1.5 வயசு ஆனதுக்கு அப்புறம் வேக வைத்து கடைந்த பழங்கத்தை கொடுக்க சொல்றாரு. வேக வைத்து கடைந்த பழங்களை கொடுத்து பழக வேண்டும். குழந்தைய வளர்க்கறது வேற, குழந்தைய வளர்க்கவே கூடாது, குழந்தைய சுத்தப்படுத்தணுங்கிறாரு. இந்த சுத்தப்படுத்துறதுக்கும் வளர்த்துருக்கிற வித்தியாசம் தான். பிரீடிங்னா அனிமலை தான் பிரீடிங் பண்றதுன்னு பேரு. அப்ப கோழி வளர்க்கறது, பன்னி வளர்க்கறது, அதுல பிரீடிங். நம்மளது வந்து கிளீனிங்ல வரணும். இந்த கிளீனிங்க்கும் பிரீடிங்கும் வித்தியாசம் தெரியாம நம்ம 2000 ஆண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் குழந்தைய வளர்க்கிறேன், குழந்தைய வளர்த்தக்கூடாது, குழந்தைய சுத்தப்படுத்தணும்னு அர்த்தம். நீ ஒரு குழந்தை பல்லு விளக்கினாலே அந்த குழந்தை கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு குழந்தை பல்லு விளக்குனாலே, அப்ப இந்த குழந்தை எப்ப பல்லு விளக்குது? ஒரு 2 வயசு 3 வயசுல பல்லு விளக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இருந்தா அந்த குழந்தை அவங்க அம்மாவுக்கு எடுத்துட்டான்னு அர்த்தம். அவங்க அம்மா குழந்தைக்கு எடுத்துட்டா. என்னது, தவறான உணவை கொடுத்து 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 அந்த குழந்தைய அப்ப இருந்து பிறக்கும் போது நோயாளி ஆக்கி விட்டா. இது குற்றம் யாருது? பெற்றோருக்கு சேருது. எங்க வரும் சேருது? பெற்றோருக்கு. இப்ப நான் பல்லு விளக்குன்னா, இப்ப நான் வந்து பல்லு விளக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்னா எங்க வீட்டுக்காரி கொடுத்த உணவு சாப்பிட்டு இருக்கணும், அல்லது எங்க அம்மா செய்த உணவு காட்டுங்க. இப்ப நான் எனக்கு சமைக்க தெரியாது. அப்ப யார் குற்றவாளி? எங்க வீட்டுக்காரி குற்றவாளி. அவங்களுக்கு எங்க யாரு கொடுத்தாங்க? அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க அம்மாக்கு யாரு கொடுத்தாங்க? அப்படி சொன்னா போனா குற்றம் யாருக்கு? அது 1 லட்சம் ஆண்டுக்கு பின்னாட போகுது. 1 லட்சம் ஆண்டுகளாக இது தப்பு நடந்துட்டு இருக்குது. 1 லட்சம் ஆண்டாக தப்பு நடக்குது. ஆமா, கோழி முட்டையா முட்டை முந்தியாங்கிற மாதிரி தான். ஆகினால இது தப்பு நடந்து போச்சு. இதத்தையும் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. நம்ம குடலை வளர்க்கணும், சரியா போச்சு. அதனாலதான் குடலை விலக்கி உயிரை வளர்ந்து கண்டுபிடிச்சாங்க. குடலை விலக்கி உயிரை வளர், குடலை கழுவி உயிரை வளரணும் ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் திருவள்ளுவர் வந்து மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி விடுன்னு சொல்றாரு. அருந்துவதும் பின் அற்று போவதும் தண்ணீரை மட்டும்தான் குறிக்கும். அருந்துவது வேற, செரிப்பது வேற. அடிப்படையே தப்பு பண்ணியிருக்காங்க. அது ஆழ்ந்த நோக்கம் மறந்த காரணத்தினால பரிமேலழகர் வந்து அவருக்கு இந்த மாதிரி பல இடத்துல அவர் தவறு பண்ணியிருக்காரு. அவருடைய நோக்கம் என்பது அவர் அருந்துவதும் அற்று போவதுக்கும் உணவுன்னு போட்டாரு. இல்ல, அருந்துவதும் அற்று போவதும் அது நீரை மட்டும் தான் குறிக்கும். நீர் மட்டும்தான் உள்ள செலுத்துறோம்னா, இப்ப நான் காப்பி குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அருந்துதல் தான். நான் வந்து சுத்தமான தண்ணி குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது அருந்துதல் தான். காப்பி ரத்தத்தை கெடுக்குமா? சுத்தமான தண்ணீர் ரத்தத்தை கெடுக்குமான்னா காப்பி ரத்தத்தை கெடுக்கும், ஆனால் தண்ணி ரத்தத்தை கெடுக்காது. புரியுதுங்களா? ஆக இதுதான் இந்த மைண்ட் ஃபோர்ஸ். நான் வந்து உணவு பழக்கத்துக்கு அடிமையானதுனால
நமக்கு வந்து தண்ணீரை குடிக்கிற எண்ணமே உலகத்துல யாருக்கும் கிடையாது. தண்ணீரை குடிப்பது வேற, தண்ணீரை மருந்தா இருந்தது வேற. அப்பப்ப குடிச்சு 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 அப்படியே லூப்ளிகேட்டிங் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 206 பொருத்துகள் இருக்கின்றன. ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன ஜாயிண்ட்? ஸ்கெல்டன், அதாவது உடம்பு, எலும்பு சட்டங்கள். 206 சட்டங்கள் இருக்குது. எத்தனை? 76 206 பொருத்துகள். இந்த ஆமா, இதுலயே பாத்தீங்கன்னா இது 30-40 இருக்குது. இந்த விரல்லயே 4 ஜாயிண்ட் இருக்குது. ஒவ்வொன்றா கணக்கு இதுலயே வந்து 30-40 வருது. உடம்புக்கு 206. இது எல்லாமே பார்த்தா லூப்ரிகேட்டிங் இல்ல, வலுவழுப்பு இல்ல. அந்த வலுவழுப்பு உண்டாக்குறதுக்கு தான் டாக்டர் அர்னால்ட் டங்கட் என்ன சொன்னார்னா, நீரை மருந்தாக அருந்துன்னு சொன்னார். அந்த நீரை மருந்தாக அருந்தது திருக்குறளோட ஒத்து போகுது. திருக்குறள் எங்க, ஜெர்மனி எங்க, சம்மதமே கிடையாது. ஏன்னா திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுக்கு முந்தையவர். அப்படித்தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அரசாங்கம் அப்படித்தான் சொல்லுது. 2100 ஆண்டு ஆச்சுங்கிறாங்க. ஜெர்மன் டாக்டர் 125 ஆண்டுக்கு அவருக்கும் ஜெர்மனிக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா, இதை கண்டுபிடிச்ச ஒரு வெங்கடேசன் தான். ஏன்னா வெங்கடேசன் கடுமையான சக்கர நோய், மூட்டு வலி, முழங்கால் வலின்னு மரணத்தை உறுதி செய்கின்ற பல நோய்களுக்கு ஆட்பட்டவர் தான். இந்த டாப் 10 டெட்லிஸ்ட் டிசீஸ் ஆட்பட்டவர் தான். அந்த டெட்லிஸ்ட் டிசீஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது கண்டுபிடிச்சாரு. அப்பதான் மருந்து எதிர்க்க ஆரம்பிச்சாரு. மருந்து எதிர்க்க ஆரம்பிச்சாவே இது எவல்யூஷன்ல முன்னேறேன்னு அர்த்தம். அதனால அந்த எவல்யூஷன்ல முன்னேறிக்கலாம், நம்ம வந்து நோயற்ற வாழ்வு வாழ முடியும். நான் மாட்டின் அடுத்த வகுப்புல உங்களை கூப்பிடுறேன். சரிங்களா? சரிங்க, ரொம்ப சந்தோஷம். எப்படி அது ஃபாலோ பண்றது மட்டும் சொல்லி கொடுத்தாங்க யாராவது? அது சும்மா பேசுவோம், அப்புறம் பேசுவோம். இப்ப எல்லாம் தேவையில்லை. அது சில கண்டிஷன்லாம் பயங்கரமா இருக்குது. இந்த கண்டிஷன் எல்லாம் சாதாரணமா இல்லை. நம்ம கண்டிஷன் வந்து எம்பிபிஎஸ் டாக்டரோட கண்டிஷன் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து வசதி வாய்ப்பு இருக்குன்னு சேர முடியும், எல்லாரும் இதுல சேர முடியாது. அது என்ன, இது வைத்தியம் பாக்குறதும் கிடையாது. உங்களை வந்து டாக்டர் ஆக்குறது எங்கவே இல்லை. உண்மைங்கய்யா, உண்மைங்க. வைத்தியம் பாக்குறது வந்து தலையை சாப்பிடு, அதை சாப்பிட்டு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு இருப்பேன். உண்மைங்கய்யா. இது மெடிக்கல், இது பிசிக்கல், இது சாதாரண மென்டல், பிசிக்கல், ஸ்பிரிச்சுவல் மூணும் வரணும். நிச்சயமா மென்டல் பாடி வரணும், ஸ்பிரிச்சுவல் பாடி. யாரு பாத்துருக்கீங்க? யாருக்காவது தெரியுமா ஸ்பிரிச்சுவல் எங்காவது இருக்குதா? இல்லைங்கய்யா. முதல் மென்டல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. மென்டல் இருக்குன்னு ஒத்துக்கிட்டவர் ஆஸ்திரேலியாக்காரன் ஒத்துக்கிட்டான். சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒத்துக்கிட்டார். ஆமா, சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவர் வந்து ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்னாரு. அவரு மைண்டு 3ங்கிறாரு. பாவிகள மைண்டு 5, மனம் 5ன்னு பேரு, சித்தம் 5ன்னு பேரு. சித்தம்னா 5ன்னு அர்த்தம். அவர் சித்தம் அது 3 வரைக்கும் பண்ணிட்டாரு. 4க்கு போகத்துல 5க்கு போகத்துல. நம்ம 4க்கு போயாகணும், 5க்கு போயாகணும். இதெல்லாம் வெஸ்டர்ன் சயின்ஸ்ல கிடையாது. வெஸ்டர்ன் சயின்ஸ்ல மைண்டுங்கிற ஒரு பாடமே கிடையாது. இப்பதான் சைக்காட்ரிஸ்ட் வந்திருக்கிறீங்க. அப்போ அந்த ஆஸ்திரேலிய நாட்டு விஞ்ஞானி சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் மனம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு வந்து மருந்து மாத்திரம் கிடையாது, அதுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும், பேசி சரி பண்ணணும்னாரு. பல நோய்களை வந்து பேசி சரி பண்ணலான்னு சொன்னாரு. அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் பட் ஐரோப்பிய நாகரிகங்கள் கொஞ்சம் மைண்ட் ஒண்ணு இருக்க மாட்டேன் தெரியுதுன்னு யோசிச்சானுங்க. மைண்ட் இல்லாம என்னையா நடக்கும்? அது மேனுங்கிற சொல்லே மனம் இருந்து போனது தானே. மறுபடியும் சிந்திக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.